அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். நான் உங்கள் திவ்யா. இன்றைய திருக்குறள் பார்த்தீங்கன்னா அதிகாரம் 51 தெரிந்து தெளிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குறள் எண் 505 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த குறள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குறள். ஏன்னா இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான குறள். ரொம்ப பொருள் அப்படிங்கிறது இதில் அழகாக தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ அப்படித்தான் நம்ம நினைக்கப்படுவோம் அப்படிங்கிறத இந்த குறள் அழகாக எடுத்துக்காட்டும். இதுவரையிலும் நம்மளோட சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். குறள் பார்க்கலாம் வாங்க. பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். பெருமைக்கும் அப்படின்னா சிறப்புகளுக்கும் நிறைந்த குணத்திற்கும். பெருமைக்கும்னா என்ன? சிறப்புக்கும் நிறை குணத்திற்கும். ஏனை அப்படின்னா மற்றும், ஏனைய பல அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா மற்றும் பலன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஏனை அப்படின்னு சொல்லியிருக்கிட்டு மற்றும். சிறுமைக்கும் அப்படின்னா குறைபாட்டிற்கும் குறைவிற்கும். கருமமே அப்படின்னா செயலே செய்திறனே செயற்பாங்கே. கட்டளைக்கல் அப்படின்னா உரைகள். கட்டளைக்கல்னா என்ன? உரைகள். தத்தம் அப்படின்னா தங்கள் தங்களது அவரவர் அப்படின்னு சொல்லலாம். தத்தம்னா என்ன? அவரவர். இதோடைய விளக்கம் பாருங்க. மக்களுடைய குணங்களாகிய பெருமைக்கும் குற்றங்களாகிய சிறுமைக்கும் தேர்ந்தறியும் உரைக்கல்லாக இருப்பவை அவரவருடைய செயல்களே ஆகும். மக்களுடைய குணநலன்களாகிய பெருமைக்கும் குற்றங்களாகிய சிறுமைக்கும் தேர்ந்தறியும் உரைக்கல்லாக இருப்பவை அவரவருடைய செயல்களே. அதாவது மக்கள் நல்லவங்களா பெருமைப்படுத்தக்கூடிய பேச்சுகளுக்கும் அவர்களுக்கு பெருமை சேர்க்கதும் அவங்களுடைய செயல்தான். அவங்க இவ்வளோ கீழ்த்தரமானவங்க கேவலமானவங்கன்னு நம்ம திட்டுறோம் இல்லையா, அதுக்கு காரணமும் அவருடைய செயல்கள் தான். மதிக்கப்படுவதற்கும் மற்றபடி சிறுமைப்படுவதற்கும் அவரவர் செயல்களே அவரவர்களை வழிநடத்தும் கட்டளைக்கல். கட்டளைக்கல் என்பது மன்னர்கள் மக்களுக்கு வழங்கும் கட்டளைகளை பொறிக்கப்பட்டு இருப்பது. மக்களுடைய குணங்களாகிய பெருமைக்கும் குற்றங்களாகிய சிறுமைக்கும் தேர்ந்தறியும் உரைகளாக இருப்பவை அவரவருடைய செயல்களே. உயர்ந்த குணத்தையும் சிறுமை குணத்தையும் உரசிக்கண்டு அறிவதற்கு ஏற்ற கட்டளைகள் அவரவர் செய்யும் செயல்களே. ஒருவர் செய்யும் காரியங்களை உரைகளாக கொண்டு அவர் தரமானவரா அல்லது தரங்கெட்டவரா என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒருத்தவங்க செய்யக்கூடிய காரியத்தை வச்சு அவங்க நல்லவங்களா இல்லை கெட்டவங்களா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அதை கண்டுகொள்ள உரைகளாக இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டால் அவர் செய்யக்கூடிய காரியங்கள், அவர் செய்யக்கூடிய செயல்கள். அவர்களுடைய உயர்ந்த குணத்தை காமிக்கிறாங்களா இல்லை சிறுமை குணத்தை காமிக்கிறாங்களா? சிறுமை குணம் அப்படிங்கிறதுனா குற்றம். அதுதான் ஒருத்தவங்க நல்லது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, கெட்டது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கெட்டது. ஒருத்தவங்க நல்லது செஞ்சாங்கன்னா அவங்க நல்லவங்க, கெட்டது செஞ்சாங்கன்னா கெட்டவங்க இல்லையா? அவங்க செய்கின்ற செயலை பொறுத்து, ஒருவர் செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து தான் ஒருத்தரை நம்ம தீர்மானிக்கணும். பேச்சு ஒரு மாதிரி இருக்கும், செயல் ஒரு மாதிரி இருக்கும். செயல் ஒரு மாதிரி இருக்கும், பேச்சு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்பக்கூடாது. பேச்சை விட அவங்க செயல்முறை, அவங்கள எப்படி என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இத்தனை நாள் நம்ம கவனிக்கலைனாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறமாவது அவங்க பேசுகிறதுக்கும் அவங்க நடந்துக்கிற விதத்துக்கும் எவ்வளவு அளவு தொலைவு இருக்குது, அவங்க சொன்னதை சொன்ன மாதிரியே நடந்துக்கிறாங்களா இல்லை பேச்சு மாற்றி நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் இனிமேல் கூர்ந்து கவனிக்கணும். அதன் மூலமாக தான் அவங்க நல்ல பெருமைக்கு உரியவர்களா அல்லது சிறுமையாகிய குற்றங்களுக்கு உரியவங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒருவர் செய்யும் காரியங்களையே உரைகளாக கொண்டு அவர் தரமானவரா அல்லது தரங்கெட்டவரா என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் அழகா திருவள்ளுவர் இந்த குறள் நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.